இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல். அதாவது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஏதாவது ஒரு பெயரை நம்ம வச்சுருப்போம். அது உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம், உயிர் அற்றதாகவும் இருக்கலாம், ஒரு இடத்துக்காக இருக்கலாம், இல்லை காலம் நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வார்த்தையை தனிப்படுத்தி சொல்லலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் சொற்கள் அடிப்படையில் வரும். எல்லாவற்றைக்குமே நம்ம பயன்படுத்திய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் ஏதாவது ஒரு பெயர் அமைக்கப்பட்டு இருக்கும். அதுதான் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னா அது மொத்தம் 6 வகைப்படும். அதில் முதலாவதாக பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு 6 வகைகளாக பெயர் சொற்களை பிரிக்கிறாங்க. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பொருள் பெயர். பொருள் பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருட்களையும் குறிக்கும், உயிரற்ற பொருட்களையும் குறிக்கக்கூடியவதாக அமைந்திருக்கும். அதாவது மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது ஒரு பொருட்களுக்குமே நம்ம ஒரு பெயரை சொல்லி அழைப்போம் இல்லையா? அது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருள் பெயர். இப்போ ஒரு நாற்காலி, சேர்லாம் சொல்கிறோம்னா ஒரு தனிப்பட்ட அதுக்கு ஒரு பெயர், ஒரு பொருள் இல்லையா? அதுக்கு ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறோம் இல்லையா? அது ஒரு பொருள். அந்த பொருளுக்கு நம்ம ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறதுனால அது என்னவா இருக்குன்னா பொருள் பெயர். அடுத்து பார்த்தோம்னா இடப்பெயர். இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் இடப்பெயர். ஒரு இடம்னா என்ன? நம்ம இருக்கக்கூடிய இடம். அதாவது நம்ம எந்த ஊர்களில் இருக்கோம், சென்னையா, திருப்பூரா, இல்லைனா திருச்சியா, அரியலூரா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இல்லைனா வீடு, பள்ளி, இல்லை நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அது நம்ம இப்போ தெருவாக இருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இடப்பெயர்கள். ஒரு குறிப்பிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இடப்பெயர்களில் அமையக்கூடியவை. அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பெயர். காலப்பெயர் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர். காலப்பெயர்னா உதாரணம் பாருங்கள், நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. அதாவது காலம் அப்படின்னா நேரம், காலம், மாதம், ஆண்டு, இந்த மாதிரி வரையறைகளை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் காலப்பெயர். காலம் அப்படின்னு அமைந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இடம் கிடையாது. நேரம், மாதம், இந்த நாட்கள் வாரியாக இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலப்பெயர். அடுத்து சினைப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட உருவை மட்டும் சொல்கிறது. ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். அதாவது இப்போ நீங்கள் மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மரத்தில் இலை, கிளை, இல்லைனா அந்த தண்டு, வேராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு உறுப்பு மட்டும் நம்ம தனித்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ மனிதன் உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு அப்படின்னு ஒரு உறுப்பை தனியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சினைப்பெயர்களில் அமையும். அதாவது ஒரு பொருளோட உருவை மட்டும் தனிமையாக நம்ம சொல்கிறது, தனிமைப்படுத்தி சொல்கிறது. அடுத்து பண்பு பெயர். சினைப்பெயர்னா என்ன? ஒரு பொருளோட உருவை மட்டும் நம்ம தனியாக சொல்கிறது. அப்போ பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருளின் பண்பை குறிக்கும். ஒரு பொருளோட தன்மை என்ன அப்படின்னு. அதாவது இப்போ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வட்டமாக இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சதுரமாக இருக்கா, இல்லை செவ்வகமாக இருக்கா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பொருளோட தன்மை, பண்பு எப்படி இருக்குது நம்ம சொல்லக்கூடியதாக அமையக்கூடியதெல்லாம் பண்பு பெயர்களில் அமையும். இறுதியாக தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா ஒரு தொழிலை குறிக்கும் பெயர். ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். அதாவது நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோம்,
படித்தல், ஆடுதல், நடித்தல். அதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் அமையக்கூடியது எல்லாமே என்னென்னா தொழிற்பெயர். நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறக்கூடியதாக அமையக்கூடியவை எல்லாம் என்னவானா தொழிற்பெயரை குறிக்கக்கூடியவை. இந்த 6 வகைகளுக்குமே ஒரு எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு சான்று, அதாவது ஒரு தொடராக அமைத்தா எப்படி வரும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், காவியா புத்தகம் படித்தாள். காவியா புத்தகம் படித்தாள். அவள் புத்தகம் அப்படிங்கிறது என்ன, ஒரு பொருள். புத்தகத்தை படித்தாள், இது பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். அப்போது இங்கே என்ன அமைந்திருக்கு, பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், பள்ளிங்கிறது இடம், பள்ளிங்கிறது இடப்பெயரில் அமையக்கூடியதாக இருக்கும். காவியா மாலையில் விளையாடினாள். மாலையில் அதாவது நேரத்தை குறிக்கக்கூடியதாக அமையக்கூடியவை. அதாவது நான் முன்பதாகவே சொன்னேன், காலப்பெயர் அப்படின்னா நேரம், காலம், மாதம் இந்த மாதிரியான அடிப்படைகளில் வரக்கூடியதாக அமையக்கூடியவை அனைத்தும் என்னன்னு சொன்னேன், காலப்பெயர் அப்படின்னு சொன்னேன். அடுத்து பாருங்க, காவியா தலை அசைத்தாள். காவியா தலை அசைத்தாள். அதாவது அவளோட தலையை மட்டும் அசைத்தா, அதாவது அவளோட தலை உறுப்பை மட்டும் தனியாக சொல்லுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் சினைப்பெயர்னு சொன்னேன். அப்போது தலை அசைத்தாள் சினைப்பெயர். அடுத்து காவியா இனிமையாக பேசுவாள். காவியா இனிமையாக நல்லா பேசுவாங்கிறதா இனிமையா, அது பண்பு பெயர். அவள் அழகாக பேசுகிறதை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு. அடுத்து காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். முன்பதாகவே சொன்ன தொழிற்பெயர் அப்படின்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க தொழிலின் அடிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய, இப்போ ஒரு என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு அடிப்படையாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது தொழிற்பெயரில் அமையக்கூடியதாக இருக்கும். இப்படி பொருள் பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெயர் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அது 6 வகையாக நம்ம அமைந்திருக்குன்னு பார்த்தோம். அதாவது பெயர் சொல்ல அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பெயர்களை அமைக்கப்பட்டிருக்கும். அதுபோல் அது 6 வகைகளாக பிரிஞ்சு ஒரு தலைப்பின் கீழமாக தலைப்பு அடிப்படையில் நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கு. இப்போ பெயர் சொல்கள்னால் எல்லாமே பெயர் தான். நம்ம மனிதனாக இருக்கட்டும், பறவைகள், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள், நம்ம பார்க்கக்கூடியதுன்னு ஒவ்வொருமே நம்ம பெயர் சொல்கள் சொல்லி தான் அழைப்போம். அந்த பெயர் சொல்களில் என்னென்ன பாகுபாடு இருக்குது, அதெல்லாம் எப்படி எந்த தலைப்பில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் பெயர் சொற்களில் 6 வகைகளாக பிரிக்கப்பட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பெயர் சொல்லை பற்றி தெளிவாக அதோட உதாரணங்களோடும் அதோட வகைகளையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்க்கணுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். நன்றி.